Good afternoon, student. Good afternoon, sir. இப்போ பிரேக்ல என்னமா பண்ணிட்டு வந்தீங்க? சாப்பிட்டோம். காலையில ஸ்கூல் கிளம்பி வரும்போது என்னமா பண்ணிட்டு வந்தீங்க? மாலை வீட்டுக்கு போயிட்டு நைட் என்ன பண்ணுவீங்க? ஏம்மா ஒரு 2 நாளைக்கு சாப்பிடாம இருக்கக்கூடாதுமா? அப்போ நம்ம எதுக்காக சாப்பிடுறோம்? நமக்கு தேவையான எனர்ஜி, ஆற்றல், சக்தி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சாப்பிடும் இல்லையா? நாம மட்டும்தானா? உயிர்வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களும் சொல்ல எது? இது எல்லாமே உணவு தேவை. நமக்கு தேவையான உணவை நாம தயார் செய்து கொள்கிறோம். நாம போய் வீட்டில் அப்பா அம்மாவோட கேட்டோம்னா இது வேணும் அது வேணும்னு கேட்டோம்னா அவங்க செய்து தராங்க, சாப்பிடுறோம். சரி, இந்த விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ தாவரங்களுக்கோ அது வந்து கேட்குமா? விலங்குகளுக்கெல்லாம் நாம ஒரு சிலர் கொடுக்குறோம். தாவரங்களுக்கு நீர் பாய்ச்சுறோம், மருந்து அடிக்கிறோம் இல்லையா? அதே போல பறவைகள் வந்து ஆங்காங்கே பழங்கள், மரம் செடி கொடிகள் பழங்கள், அப்புறம் வந்து தெருவில் இருந்தால் வச்சுருந்தாங்க, தானியங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுத்து போயிட்டா. சரி, இவ்வாறு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருளை இப்போ உணவுப் பொருள் வந்து எல்லா சீசன்லயும் எல்லா பொருளும் கிடைக்குமா? குறிப்பிட்ட பருவத்தில் குறிப்பிட்ட பொருள்கள் கிடைக்கும். சரி, அவ்வாறு கிடைக்கக்கூடிய பொருளை நாம நீண்ட நாளைக்கு பாதுகாக்கணும்னா அதை முறைப்படி அதை பாதுகாத்து சேமிக்கணும் இல்லையா? சரி, இவ்வாறு இருக்கும்போது நாம இந்த விலங்கு பறவைகள்லாம் என்னன்னா அதற்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருளை எவ்வாறு சேமிச்சு வைக்குது, நாம எவ்வாறு பொருள்களை சேமிக்கிறோம் அதெல்லாம் தான் இப்போ பார்க்கணும். சரியா? இப்போ இந்த இங்கிலீஷ் வகுப்புல என்னன்னா டுடே we shall visit some important person, அதாவது சில முக்கியமான நபர்களை பார்க்க போறோம். சரியா? எதுக்காகனா they are good at saving their food, அதனோட உணவை எவ்வாறு சேமிக்குது. We will get to learn some ideas from them, அவங்கள பார்த்து நாம எவ்வாறு சேமிக்கலாம்ன்றத ஒரு யோசனையை கத்துக்க போறோம். சரியா? இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் யாருன்றத இப்போ ஒரு ஆக்டிவிட்டி மூலமா பார்க்கலாமா? நம்ம ட்ரெயின் மாதிரி நம்ம வருவோமா? இப்போ நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு பாருமா? சரி, இப்போ நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் பர்சனாண்ட வந்துட்டோம். அப்படியே நீங்கள் உட்காந்து கவனிக்கிறீங்களா? சுபாஷ், நீங்கள் வாங்க, ஏதாவது ஒன்று எடுத்து கேளுங்க. What is this? This is a crocodile. It saves its food in the pantry. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. சரி, இவங்க சொன்னாங்களா crocodile என்னம்மா? முதலை. எங்க சேர்த்து வைக்குது அது உணவு? பேண்ட்ரிஸ். பேண்ட்ரிஸ்னா என்ன? பொருள்கள் சேமித்து வைக்கும் இடம், அதாவது மணல் பாங்கானத்தில் அது சேர்த்து வைக்குது. சரியா? அடுத்து பார்க்கலாம். நவீன் வாங்க. What is this? This is இங்க காமிங்க. it saves its food in the anthill. வெரி குட். எறும்பு எங்க சேர்த்து வைக்குது? ஆண்டில், எறும்பு புற்றில் சேர்த்து வைக்குது. வெரி குட். நரசிம்மன் சொல்லுங்க. What is this? This is a mole. It saves its food. It is in the tunnel. வெரி குட். இட் சேவ்ஸ் இட்ஸ் ஃபுட் இன் த டனல். அதாவது டனல்னா என்ன? இது வந்து மோல் வந்து எந்த வகையை சேர்ந்தது? ராட் வகையை சேர்ந்தது, எலி வகையை சேர்ந்தது இல்லையா? டனல்ஸ்னா சுரங்கம். அதாவது அது வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஆரம்பித்து அது உள்ள சுரங்கம் மாதிரி நீட்டாக தோண்டிக்கிட்டு போகும். சரியா? மோனிகா அவங்க கேளுங்க. What is this? This is a squirrel. It saves its food is in the larder. Very good.
இட் சேவ்ஸ் இட்ஸ் ஃபுட் இன் த லாடர். அது வந்து அணில் எங்கம்மா வயசிக்கும்? மரத்தில், மரப்பொந்துகளில் உள்ள லாடர்னா ஒரு கபோர்டு மாதிரி உள்ளே இருக்கும், அதில் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அதில் சேமிக்கும். சரி, சோழன் கேளுங்க. What is this? This is a leopard. This is a leopard. I saved its food in the tree. வெரி குட். அதாவது லெப்பர்ட்னா என்னது? சிறுத்தை புலி. சிறுத்தை புலி இது எங்கே உணவை சேமித்து வைக்குதுன்னா ட்ரீ. என்னது? எதில் சேமித்து வைக்குது? ட்ரீ. சரி,